இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது புனித பேதுரு, பவுல் இவர்களுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட பேராலய அர்ச்சிப்பு விழாவை கொண்டாடுகின்றது. புனித பேதுருக்கு என்று ஒரு பேராலயம் கட்டமைக்கப்பட்டு அவருடைய பெயரால் அந்த ஆலயம் எழுப்பப்பட்டு அவருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டது. அதே போன்று புனித பவுலடியாருக்கும் ஒரு கோவிலானது கட்டப்பட்டு நேர்ந்தளிக்கப்பட்டது. புனித பேதுரு 1ஆம் நூற்றாண்டிலே நீரோ மன்னனுடைய ஆட்சியின் பொழுது கொலை செய்யப்படுகிறார். அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு மக்கள் பேதுரு கொலையுண்ட இடத்திற்கு சென்று வருவதுமாக வழக்கமாக இருந்தது. இந்த வழக்கம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. பிறகு 4ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டான்டின் என்கின்ற மன்னன் உரோமையை ஆட்சி செய்கின்றான். அவன் கிறிஸ்தவத்திற்கு மாறுகின்றான். அவன் மாறிய பிறகு புனித பேதுரு கொலை செய்யப்பட்ட இடத்திலே ஒரு கோவில் ஒன்றை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்கின்றான். அந்த இடத்திலே புனித பேதுருவுக்காக என்று கோவிலை கட்டுகின்றான். ஏறக்குறைய அந்த கோவிலானது கட்டி முடிப்பதற்கு 120 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 120 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலானது கட்டப்பட்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அர்ச்சிக்கப்பட்டது. எனவே தான் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அந்த புனித பேதுருனுடைய பேராலய நேர்ந்தளிப்பு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்திலே அந்த 120 ஆண்டுகள் என்பது அந்த மன்னன் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நிகழ்ந்த ஒன்று. 1506ஆம் ஆண்டிலே என்ன நிகழ்கின்றது என்றால், அந்த கோவிலானது பழுதடைந்து விடுகின்றது. அதை மக்கள் எல்லோரும் சேர்ந்து, திருத்தந்தையர்கள் அனைவரும் சேர்ந்து அதை மீண்டுமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து எடுத்துக்கொள்ளப்பட்டது தான் 120 ஆண்டுகள். 1626ஆம் ஆண்டிலே முழுவதுமாக அது முடிக்கப்பட்டு பிறகு அந்த கோவிலிலே அந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அர்ச்சிப்பு விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. அதன் பிறகு புனித பவுலடியாருக்கு என்றும் கான்ஸ்டன்டைன் என்ன செய்கின்றார், ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். ஆனால் அவரால் அந்த கோவிலானது கட்டி முடிக்கப்பட முடியவில்லை. அவரால் அந்த கோவிலை எதுவும் செய்ய இயலவில்லை. எனவே கான்ஸ்டன்டைன் என்கின்ற அரசர் புனித பவுலடியாருக்கு கோவிலை கட்டி எழுப்ப நினைத்தாலும் அவரால் அது செய்ய முடியாமல் போயிற்று. பிறகு 16ஆம் நூற்றாண்டில் தான் புனித பவுலடியாருக்கு கோவிலானது கட்டி எழுப்பப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 1833ஆம் ஆண்டிலே அந்த கோவிலானது ஒரு பெரிய நெருப்பினால் அந்த கோவிலானது சிதைக்கப்படுகின்றது. அந்த விபத்திற்கு பிறகு மீண்டும் அதை அவர்கள் கட்டி புனரமைப்பு செய்து சரி செய்கிறார்கள். பிறகு சரி செய்த பிறகு அந்த கோவிலையும் இதே நாளிலே நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அர்ச்சிப்பாக கொடுத்து நேர்ந்தளித்து கொண்டாட வேண்டும் என்று திருச்சபை முடிவு செய்து, எனவே இந்த 2 ஆலயங்களையும் பேராலயங்களையும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி திருச்சபையானது நேர்ந்தளித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த ஆலயங்களை கட்டி முடிப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. எல்லோராலும் ஆலயத்தை கட்டி முடிக்க முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரிதான், கடவுளுடைய திட்டம் இல்லை என்றால் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியவே முடியாது என்பது முற்றிலும் உண்மையான ஒன்று. கான்ஸ்டன்டைன் என்கின்ற அரசனிடத்திலே அவ்வளவு பணம் இருந்தும் கூட அவரால் புனித பவுலடியாருக்கு என்று அந்த பேராலயத்தை கட்டி முடிக்க முடியவில்லை. ஏனெனில் இது கடவுளுடைய திட்டம். எங்கே ஆலயம் அமைய வேண்டும், எந்த நேரத்திலே இந்த ஆலயமானது உருவாக்கப்பட வேண்டும், எழுப்பப்பட வேண்டும் என்பதெல்லாம் இறைவனுடைய திட்டங்கள். ஏனெனில் அந்த ஆலயத்திலே தங்கி இருப்பவர், அந்த கோவிலிலே தங்கி இருப்பவர் உன்னதமான நம்முடைய உன்னத கடவுள். அவர் தங்குகின்ற அந்த இடத்தை அவர் முடிவு செய்கிறார். அவர் தங்குகின்ற அந்த இடத்திலே யார் கோவிலை கட்ட வேண்டும் என்பதையும் கடவுள் முடிவு செய்கிறார். எனவே தான் ஒவ்வொரு கோவிலும் கடவுளுடைய கிருபையினாலும் ஆற்றலினாலும் கட்டி எழுப்பப்படுகின்றது. 120 ஆண்டுகள் ஆகியது திருத்தந்தையர்களும் மக்களும் சேர்ந்து இந்த புனித பேதுருனுடைய பேராலயத்தை கட்டி முடிப்பதற்கு. எனவே இந்த ஆலயத்தில் இறைவன் தங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை முதலிலே நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு ஆலயத்திலுமே கடவுள் குடிகொண்டிருக்கின்றார். அந்த ஒவ்வொரு கோவிலிலுமே கடவுளுடைய பிரசன்னமானது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கடவுள் இருக்கின்ற கோவிலுக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். கோவிலும் கோவிலை சுற்றி இருக்கின்ற வளாகத்திற்கும் நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் புனிதமான இடம்.
இந்த புனிதமான இடத்திலே நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். கடவுள் இங்கே தங்கி இருக்கின்றார். கடவுள் தங்கி இருக்கின்ற இந்த புனிதமான இடத்திலே அமர்ந்திருக்கின்ற நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன்? அந்த புனிதத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேனா? கடவுளுக்குரிய அந்த புனிதத்தையும் மாண்பையும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதை சிந்தித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணம் 3வது அதிகாரத்திலே நிகழ்வானது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மோயிசன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு முட்புதரிலே கடவுளுடைய தூதர் அங்கு தோன்றுகின்றார். கடவுள் அல்ல, கடவுளுடைய தூதர் அங்கே தோன்றுகின்றார். தோன்றிய பிறகு அந்த ஒரு முட்புதரானது நெருப்பு பிழம்பினால் எரிந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த முட்புதருக்கு ஒன்றும் ஆகவில்லை. இதை பார்த்த உடனே மோயிசன் அந்த முட்புதருக்கு அருகில் செல்ல முற்படுகின்றார். அப்பொழுது அங்கிருந்து ஒரு குரலானது ஒன்று ஒலிக்கின்றது. மோசே மோசே, என்னை அணுகி வராதே. உடனே அவர் நிற்கிறார். உடனே அந்த குரலானது சொல்லுகின்றது, இதோ நீ நிற்கின்ற இந்த இடம் புனிதமான இடம், உன்னுடைய காலணிகளை அகற்றிவிட்டு என்னிடம் வா என்று சொல்லுகின்றார். பிறகு மோயிசன் காலணிகளை அகற்றிவிட்டு கடவுளிடத்திலே செல்லுகின்றார், அந்த ஆண்டவருடைய தூதரிடத்திலே செல்லுகின்றார். அதன் பிறகுதான் ஆசீர்வாதங்களை பெறுகின்றார் மோயிசன். ஆக கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் மிக மிக புனிதமான இடம் என்பதை நாம் உணராத வரையில் இறைவனுடைய பிரசன்னத்தை நம்மால் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொரு கோவிலும் சாதாரணமாக கட்டி எழுப்பப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அங்கே அது இறைவனுடைய ஆற்றலினாலும் இறைவனுடைய சக்தியினாலும் நிகழ்ந்தது என்பதை நாம் உணர்கின்றோம் என்றால் நாம் அந்த இடத்திற்கு தர வேண்டிய மாண்பையும் மகத்துவத்தையும் அந்த இடத்திற்கு தர வேண்டிய புனிதத்தையும் நாம் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்போம். நாம் எப்பொழுது இறைவனுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் புனிதத்தையும் பாதுகாக்கின்றோமோ, அந்த இடத்திற்குரிய புனிதத்தை கொடுத்து அதை நாம் நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்கின்றோமோ, அப்பொழுதுதான் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த நாளிலே இந்த 2 பேராலயங்களையும் மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கட்டியிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு, அதே நேரத்திலே நாம் இருக்கின்ற ஆலயத்திற்கு எந்த அளவிற்கு நாம் மதிப்பையும் மரியாதையும் மாண்பையும் கொடுக்கின்றோம். இது கடவுள் வாழும் இடம். இந்த புனிதமான இடத்திலே நான் எவ்வாறு நடந்து கொள்கின்றேன், அந்த புனிதத்தை நான் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேனா என்னுடைய செயலின் மூலமாக என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வாழ வேண்டும். ஆமீன்.